வார்த்தையை கேட்பதற்காக சுவாமி ஒன்று கூடி நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க, எங்கள் கூட பேசுங்க சுவாமி. அப்பா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற பாராட்டுங்க. வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொருத்தரும் சீக்கிரமாக எங்கள் கூட்டி வந்து சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி. அடியானை முழுவதுமாய் மறைத்து நீர் மாத்திரமே வெளிப்படுங்க. மீன்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 சரி, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த வர்ஷிப்பும் மெசேஜும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. அது நான் என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்றது நான் வீட்டில் ஷேர் பண்ணல. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்பப்போ. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் திருப்பி அந்த மாதிரி ஒரு கனெக்ட் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா பிரியப்படுத்துதல். அதாவது யாரை நாம பிரியப்படுத்துகிறோம்னு சொன்னோம். இன்னொரு இதில் சொன்னோம், யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம். ஹூ ஆர் வி ப்ளீசிங். நான் அது பிரியப்படுத்துதல் அப்படிங்கிறப்ப புரியுதா? நான் சொல்ற வார்த்தை புரியுதுல்ல? சரி, இப்போ நான் கேட்குறேன், யாரை நாம பிரியப்படுத்த நினைக்கிறோம்? உலகத்தை பிரியப்படுத்துகிறோம், வீட்டை பிரியப்படுத்துகிறோம், வேற சொசைட்டி, வேற மனுஷங்களை பிரியப்படுத்துகிறோம். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் லவர்ஸை பிரியப்படுத்துகிறோம், அப்புறம் சரி, இது எல்லாமே நம்ம சொசைட்டி சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு, அது ஃபேமிலி, அது எல்லாம் வந்து உலகம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அடங்கிடும். கரெக்டாக தனித்தனியாக பார்க்குறதுக்கு மொத்தமாக உலகம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒன்று அடங்கிடும். இன்னொன்று வேற என்னெல்லாம் பிரியப்படுது? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இது சொல்லலாம் பதில். வேற யாரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்? உலகம்னாலே சாத்தான் தான். பிரியப்படுத்துனா இப்போ யாருக்கு வந்து நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பிரியப்படுத்துதுன்னா அப்படி யோசிக்காதீங்க. ஓகே, ஏசப்பா சூப்பர், நல்ல ஆன்சர், கரெக்டான ஆன்சர் தான். ஏசப்பா ரெண்டாவது. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, இதுதான். நம்மளை நாமளே பிரியப்படுத்த நினைக்கிறோம். இது வந்து எல்லாம் பண்ணுவோம், ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். கரெக்டா? 3 விஷயம் பண்ணுவோம். மனுஷங்களா பிறந்த எல்லாருமே செய்யக்கூடிய 3 விஷயம். ஒன்று வந்து நம்மளை நாமளே பிரியப்படுத்திக்க நினைப்போம். 2வது உலகத்தை நம்மளை தவிர்த்து நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மற்றவங்களை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களுக்கு பிரியமான விஷயங்களை பண்ணணும்னு நினைப்போம். 3வது வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யாரை? கடவுளை பிரியப்படுத்துன்னு நினைப்போம். இந்த 3 விஷயத்தையுமே பார்ட்டாக செக்ரிகேட் பண்ணி நம்ம அதை பற்றி தியானிக்க போகிறோம். முதலாவது ப்ளீசிங் செல்ஃப், அதாவது தன்னைத்தானே பிரியப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது. நம்மளை நாமளே பிரியப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது பாவமாக. எனக்கு பிரியமான விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அது பாவமாக. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா போயிடுச்சு. அப்படியே கரெக்டா இல்லை, கத்தருக்கு சித்தமான அது பாவம் இல்லை. ஜென்ரலா சொல்லுங்க, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அது பாவமா இல்லையா? இல்லை, கரெக்ட். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யறது பாவம் இல்லை. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷம் உண்டாகுதா? வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. வசனமே அதான் சொல்லுது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்ம ஆத்மாவுக்கு வந்து அது இனிமையா இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செஞ்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா பிரச்சனை எங்க உருவாகுது தெரியுமா? எந்த இடத்துல வந்து இது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்மளை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்றது. நம்ம பிடிச்ச விஷயத்த மட்டுமே செஞ்சுட்டு நமக்கு இது ஓகே, இது பிடிச்சா இது பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு சொல்லி நமக்கு பிடிச்ச விஷயங்களை மாத்திரமே பண்ணிட்டு ஆண்டவரை மறந்து விளங்கிடுறது. இங்கதான் பிரச்சனையே. உனக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய், அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண? இப்போ நான் இதை செய்யறேன். இப்போ என்ன நான் வந்து இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு எடுத்துப்போம். ஸ்கூல் பசங்க எக்ஸாம் எழுதும் போது என் ஃப்ரெண்டு வந்து ஆன்சர் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் கேட்கும்போது நான் வந்து அவனுக்கு வந்து ஆன்சர் ஷீட்டை கொடுக்குறேன், அவன் பார்த்து எழுதுறான். இது வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஏன்னா அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண, அவன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ என்னது தப்பா கரெக்டா? தப்பு தானே. இப்போ எனக்கு பிடிச்சதுன்றதுக்காக நான் அதை செய்யறேன், ஆனால் இது கரெக்டாக தப்பா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றேன்? ஏமாத்தக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது சொல்றாரா? ஆனால் நான் என்ன செய்யறேன்? ஏமாத்துறேன்.
இப்போ இதுதான் பிரச்சனை. இங்கதான் அந்த கான்ட்ரடிக்ஷனே வருது. எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், ஆனா அது வந்து கடவுளுக்கு வந்து விரோதமா இருக்கா, அவரை நான் பிரியப்படுத்துறேனாங்கிறத பத்தி யோசிக்கிறது இல்லை. இப்படி செய்யும்போது தான் என்ன ஆகுதுன்னா இந்த கான்ட்ரடிக்ஷனே வருது. அதனாலதான் வந்து செல்ஃப் ப்ரையாரிட்டைசிங், செல்ஃப் ப்ளீசிங் வந்து ஒரு பாவம் மாதிரி அது அப்படி ஒரு பின்பம் கிரியேட் ஆகுது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா அதை வந்து கடவுளுக்கு விரோதமா செய்யும் போது அங்கதான் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவாகுது. ஸோ இது வசனம் வந்து எடுத்துப்போம். இதுல வேதம் என்ன சொல்லுதுன்றத பார்ப்போம். கலாத்தியர் வாசிக்க வேண்டாம், இந்த என்ன சாப்டர்ன்றது மட்டும் சொல்றேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16 to 21 வாசிச்சு பார்க்கும்போது அங்க அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மாம்சம் வந்து எப்பொழுதுமே ஆவிக்கு விரோதமானது. ஆவியும் மாம்சமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எசைஞ்சு போகவே போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னோட சுயத்துக்காக நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன்ல, அது வந்து எப்பவுமே என்னோட ஆவிக்கு வந்து அது விரோதமா தான் இருக்கும். அதாவது என்னோட ஸ்பிரிட்டுக்கு வந்து விரோதமா தான் இருக்கும். என்னோட ஸ்பிரிட்டுக்கு விரோதமா நான் செஞ்சேன் அப்படின்னா நான் கடவுளை வந்து என்ன பண்றேன், பிரியப்படுத்த மறுக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் செய்யறேன், கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யறேன்னு அர்த்தம். அதுல உள்ள வசனம் 19 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 19 to 21 வந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அதுல வந்து என்னென்னலாம் அப்படின்னு இருக்கும், அது வாசிங்க அப்படியே. அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள். இது எல்லாமே என்னதுன்னா மாம்சத்துக்குரியவைகள். நான் ஒருத்தருக்கு விரோதமா செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் என்னது, மாம்சத்துக்கு ஒரு உட்பட்ட விஷயம். அது வந்து ஆவிக்கு விரோதமான காரியம். அதுதான் வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம மாம்சத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மாம்சத்துக்கு உண்டான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நான் வந்து யாரை துக்கப்படுத்துறேன்னா ஆண்டவரை வந்து துக்கப்படுத்திட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து ஆண்டவர் வந்து என் மேல பிரியப்படுவாரா? ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பாரா? கண்டிப்பா மன வருத்தம் இருக்கும்ல. இப்போ நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம எதாவது செஞ்சுட்டோம்னா அவங்களுக்கு வந்து என்ன, கொஞ்சம் மன வருத்தம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மார்க்க பேதம், இந்த விபச்சாரம், வேசித்தனம், கோபம், சண்டை, இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சுயத்தை முற்படுத்துற விஷயம், அதை இம்பார்ட்டன்ஸா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ற விஷயம். நான் இதெல்லாம் நான் யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த கோபம் வருது. இல்ல இப்போ நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து எனக்கு பிடிக்கலன்னா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ஏன் நல்ல விஷயமா தான் எனக்கு பிடிக்கல, இல்லை அது ஏன் செய்யறாங்க அப்படின்னு தானே நான் யோசிப்பேன். இதனாலதான் சண்டைகள் வருது, இதனாலதான் கோபம் வருது, இதனாலதான் நிறைய பேருக்குள்ள இந்த விரோதம் அப்படிங்கிறதே உருவாகுது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு உட்பட்ட விஷயத்த, இந்த சுயத்தை சார்ந்த விஷயத்த செய்யறது தவறு இல்லை, ஆனா அது வந்து ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கா இல்ல ஆண்டவருக்கு விரோதமானதா இருக்கான்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா சவுல் வந்து யார் அப்படின்னா இஸ்ரேலுடைய முதல் ராஜா. யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரேலுக்கு அது வரைக்கும் ராஜா அப்படின்னு யாருமே கிடையாது. பெலிஸ்தியர்கள், அமெரிக்கர்கள் அப்படி இப்படின்னு பெரிய ராணுவம்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இஸ்ரேலுக்கு ராஜான்றது அது வரைக்கும் கிடையாது. ஆண்டவர் வந்து முதல்ல ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறார். யார் அப்படின்னா சவுல். தாவீதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தவர் தான் சவுல். நம்ம தாவீது ராஜாங்கிறோம்ல, அவருடைய மாமனாரா இருந்தவர் தான் சவுல். அவர் தான் இஸ்ரேலுக்கு முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டார். யாரால அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசியால அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இதுக்கப்புறமா தான் ஒரு பிரச்சனைகள் அவருக்கு வந்து உருவாகுது. எங்க அப்படின்னா பொறாமை. எந்த இடத்துல பொறாமை? 1 சாமுவேல் 18:7 வாசிங்க. 1 சாமுவேல் chapter 18 verse 7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார். ஓகே, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய யுத்தத்தை வந்து வென்றுட்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படிங்கிறாங்க. சவுல் ராஜாவா இருந்தாலும் இங்க யாருன்னா தாவீதை தான் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறாங்க. இது இந்த கணம் வந்து இந்த பெருமை வந்து அவனுக்கு கொடுத்தது யாரு? தாவீதுக்கு கொடுத்தது யாரு? 10,000. சவுல் வந்து 1000 பேரை கொண்டு இருக்கானா, தாவீது 10,000 பேரை கொண்டு இருக்கான்னு சொல்றாங்கல்ல. இப்ப இத்தனை பேரை கொல்றதுக்கு பலன் கொடுத்தது யாரு?
இதை வந்து சவுல் புரிஞ்சுக்கல. அதனாலதான் அவன் வந்து என்ன பண்றான்னா, என்னை விட அவனை என்ன பெருமையா பேசுறாங்க, நான் தானே ராஜா, நான் ராஜா, என்னை தாண்டி ஒருத்தனை பெருமையா பேசுறாங்கன்னா அப்ப அங்கதான் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பொறாமைங்கிறது உருவாகுது. இங்கதான் வந்து செல்ஃப் ப்ரையாரிட்டைஸ் பண்றான். தன்னைத்தானே தன்னை மட்டும்தான் எல்லாரும் பெருமையா பேசணும்னு நினைக்கிறான். அப்படி ஒரு எண்ணம் வர்றதுனாலதான் இங்க வந்து இது பிரச்சனையே மாறுது. புரியுதா நான் சொல்றது? இதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் வந்து இங்கதான் அவனோட அழிவு, சவுலோட அழிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க தான் ஆரம்பிக்குது. மொத்தமா எத்தனை தடவை சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா தெரியுமா? நம்ம வாசிப்போம் நிறைய இடங்கள்ல வந்து சவுல் வந்து தாவீதை வந்து இந்த ஈட்டி எழுதினாருலாம் வாசிச்சிருக்கோம்ல. அவர் விரோதமா எழுதினாரு, அவர் கொல்ல ட்ரை பண்ணாருலாம் வாசிச்சிருக்கோம். எத்தனை தடவை ட்ரை பண்ணார் தெரியுமா? 20 முறை ட்ரை பண்ணியிருக்காரு. யாரு? சொந்த மருமகனே கொல்றதுக்கு 20 முறை ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 20 டைம்ஸ் வந்து சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா ஒரு தடவை கூட அவனை வந்து டச் பண்ண முடியல. ஏன்னா அங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இருக்காருன்றதுனால, கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வந்து அந்த தேவ ஆவியானவர் வந்து இந்த பொறாமையினால அவன்கிட்ட இருந்து விலகினதுக்கு அப்புறமா இங்க யாருக்கு? தாவீதுக்கு வந்து அந்த அபிஷேகம் கிடைக்குது. அதனாலதான் 20 தடவை முயற்சி பண்ணியும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. இது வந்து சவுல் வந்து புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதனாலதான் வந்து திரும்ப அவனை கொல்லணும் ட்ரை பண்றான். 1 தடவை 2 தடவை 3 தடவை 5 தடவை கூட வச்சுக்கோங்களேன், கொல்றதுக்கு ட்ரை பண்றான். அவனை கொல்ல முடியலன்னா அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிட்ட இருந்த அபிஷேகம் அவன் கிட்ட போயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் வரணுமா? அது வரவே இல்லை. தன்னைத்தானே எப்பவும் பெருமையா பேசிக்கணும், தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக்கணும், நான் தான் ராஜா, நான் தான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் ஒரு அந்த பொறாமையும் இருந்ததுனாலதான் இந்த சவுலுக்கு வந்து அழிவு வந்து ஆரம்பிச்சது. அதனாலதான் தேவ ஆவியை வந்து அவன் இழந்தான். அவன் கிட்ட இருந்த தேவ ஆவியானவர் யார்கிட்ட போனாங்க? தாவீது கிட்ட போனாங்க. அதனாலதான் அதுக்கப்புறமா தாவீது வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறாரு. சரி, இதுதான் முதல்ல. செல்ஃப் ப்ளீசிங் அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் இல்லை. ஆனா அதை வந்து நம்ம கடவுளுக்கு விரோதமா செய்யும் போது தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக்கணும். கடவுளுக்கு வந்து பிடிக்காத விஷயம் அப்படின்னா பெருமை பாராட்டுறது. பெருமை பாராட்டினா அப்படின்னா அவன் அழிஞ்சான்னு அர்த்தம் அவனுக்கு வந்து. ஏன்னா சாத்தான்ற உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? பெருமை. லூசிஃபர்ன்றத உருவானதுக்கு காரணமே பெருமை தான். அதனால பெருமைங்கிறது மட்டும் மனுஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனோட அழிவு வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால எப்பொழுதுமே முடிஞ்ச அளவுக்கு மனத்தாழ்மையா இருந்து ஹம்பிளா இருங்க. ரொம்ப அந்த ஹம்பிள்னஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றப்போ ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே நமக்கு உண்டான கனத்தையும் நமக்கு உண்டான மகிமையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால இது மட்டும் நம்ம எப்பொழுதுமே விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் செல்ஃப் ப்ளீசிங்கிறது தவறு இல்லை. ஆனா அதை வந்து கடவுளுக்கு விரோதமா நம்ம செய்யும் போது அது வந்து பாவமாக மாறுகிறது. இது முதலாவது. 2வது ப்ளீசிங் வேர்ல்ட், அதாவது உலகத்தை வந்து பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறது. இப்ப சொல்லுங்க, முதல்ல நம்ம பார்த்தோம் நம்மளை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறது தவறு இல்லைன்னு பார்த்துட்டோம். இது அடுத்தது உலகத்தை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறது தவறு இல்லையா? பாவமா? பாவம் இல்லையா? பாவம் தான். கரெக்டா? இது ஏன் அப்படின்னா உலகத்தை வந்து நம்ம பிரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டாலே நம்ம யாருக்கு விரோதமா போகிறோம்னா கடவுளுக்கு விரோதமாக. இங்க ஏன் செல்ஃப் ப்ளீசிங்கிறது தவறு இல்லை, ஆனா அது கடவுளுக்கு விரோதமா போகும்போது தான் பாவமாகுதுன்னா, ஆண்டவர் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எனக்கு ஒரு பசி வரும்போது நான் சாப்பிடணும், சாப்பிட்டா எனக்கு வந்து பசி ஆறும், அதனால நான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன் அப்படின்னா அது வந்து நார்மலான விஷயம், சாதாரண விஷயம். அதுல வந்து தவறு இல்லை. அது வந்து செல்ஃப் ப்ளீசிங்கா இருந்தாலும் அது வந்து தவறு இல்லை. எனக்கு வந்து அலைச்சல்கள் அதிகமா இருக்கு, நான் ரொம்ப வெளியே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நான் ஒரு பைக் வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு தேவைன்றதுனால நான் வாங்குறேன், அதனால அது தவறு இல்லை. ஆனா எனக்கு என்னோட ஃபேமிலியா நான் டிராவல் பண்றேன், ரொம்ப அதிகமா போயிட்டு ஊருக்குலாம் எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியிருக்கு, அதனால நான் ஒரு கார் வாங்குறேன், தவறு இல்லை. அது வந்து உங்களோட செல்ஃப் ப்ளீசிங்காக பண்றது தவறு இல்லை. ஆனா இது எப்போ தெரியுமா தவறாகுது? நான் வந்து இந்த ஏரியாலே யாருமே இல்லாத மாதிரி ஒரு பைக் வாங்கி அந்த பைக்கை தான் நான் ஓட்டுவேன்ற மாதிரி, அங்கதான் பிரச்சனை. இந்த ஏரியால இங்க ஒருத்தன் வச்சிருக்கான் கேடிஎம், இங்க ஒருத்தன் வச்சிருக்கானா, என் கேடிஎம் நான் வாங்க மாட்டேன், அதை விட பெட்டரா வேற என்ன வண்டி இருக்கு அதெல்லாம் நான் வாங்குவேன். இப்ப இங்க என்ன வருதுன்னா பெருமை வருது. யாருமே இல்லாத ஒண்ணு வச்சிருந்தா தானே எனக்கு வந்து பெருமை. அவன் போறான்டா அந்த சூப்பர் வண்டிடா அப்படின்றாங்க, அங்கதான் பிரச்சனை. ஆனா எனக்கு அலைச்சல் அதிகமா இருக்கிறதுனால நான் ஒரு வண்டி என்னோட வசதிக்கு ஏற்ப ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ப நான் ஒரு வண்டி வாங்கினா அது பெருமை கிடையாது. அது ஓகே ஃபைன், அது வந்து செல்ஃப் ப்ளீசிங், அது நல்லதுதான். ஆனா என்னோட பெருமைக்காக நான் ஒரு விஷயத்த செய்யறேன். இங்க நான் வந்து அந்த ஏரியால யாருமே வந்து BMW இந்த மாடல் கார் வச்சுக்கல, நான் அந்த கார் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, அது என்ன பெருமை?
அப்போ பெருமையாகும் போது இது என்ன ஆகுதுன்னா செல்ஃப் ப்ளீசிங், அது வந்து பாவமா மாறுது. தன்னை பிரியப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது பாவமாகுது. இப்போ உலகத்தை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறது ஏன் ஸ்ட்ரெயிட்டா எடுத்த உடனே பாவம்னு சொல்றோம் அப்படின்னா, உலகத்தை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா எப்பவுமே நம்ம வந்து யாரும் பிரியப்படுத்த முடியாது, கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. உலகமும் கடவுளும் அகேன்ஸ்டா தான். அகேன்ஸ்ட்னு சொல்றதுக்கு ஏன் அகேன்ஸ்டா சொல்றேன்னா, உலகத்துல உள்ள விஷயங்கள்லாம் உருவாக்குனது யாரு? உலகத்தை உருவாக்குனது ஆண்டவர், உலகத்துல உள்ள விஷயங்களை உண்டாக்குனது ஆண்டவர். ஆனா உலகத்துல உள்ள பாவங்களை உருவாக்குனது யாரு? யாரு? மனுஷன் தான் உருவாக்குறான். பாவத்தை வந்து கடவுள் உருவாக்கல. ஆதாமையும் ஏவாளையும் இந்த ஏதே தோட்டத்தை பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த அத்தரைசேஷனை கொடுத்துட்டு ஆண்டவர் போனப்போ ஆண்டவர் வந்தோம், இது வந்து நீங்க இந்த பழத்தை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா. இந்த பழத்தை பறிச்சிங்கன்னா பாவமாயிடும், இந்த பழத்தை பறிச்சு எனக்கு விரோதமா பாவம்ன்றது உருவாகிடும், அதனால இதை செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போல. அங்க யார் வந்து அவங்கள வஞ்சித்ததுன்னா சாத்தான் தான் வஞ்சித்தான். சாத்தான் வஞ்சித்தாலுமே அவங்க வந்து என்ன ஞாபகம் இருக்கணும்னா, இவ்வளவு பெரிய தோட்டத்தை நமக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆண்டவர் சொன்னது இதை மட்டும் பறிக்காதீங்கன்னு, அதை மட்டும் நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த தாட் இருந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? பாவத்தை செஞ்சாங்க. மனுஷங்க தான் பாவத்தை உண்டாக்குறது. உலகத்துல பாவம் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் எப்பவுமே உலகமும் ஆண்டவரும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணையாது. உலகத்துல உள்ள விஷயங்களும் இந்த ஆண்டவருமே வந்து ஆண்டவருக்கு உண்டான ஆவிக்குரிய விஷயமும் எப்பவுமே ஒண்ணா இணையாது. அது எதுவும் ரெண்டுமே ஆப்போசிட்டா கான்ட்ராடிக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்த உடனே ப்ளீசிங் வேர்ல்ட் இஸ் a sin அப்படின்னு சொல்றோம். செல்ஃப் ப்ளீசிங் இஸ் நாட் a sin, பட் ப்ளீசிங் வேர்ல்ட் இஸ் a sin அப்படின்னு எடுத்த உடனே சொல்றதுக்கு காரணம் இதுதான். சரியா? சரி, இதுல வந்து இயேசுவானவர் என்ன சொல்றாரு அப்படின்றது பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. Matthew chapter 6 verse 24. Okay. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஓகே, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டு மாஸ்டர் வந்து ஒரே டைம்ல நான் என்னால சர்வ் பண்ண முடியாது. எனக்கு வந்து ரெண்டு எஜமான் இருக்கும் அப்படின்னா, இந்த எஜமான் வந்து இந்த டைம்ல வந்து எனக்கு வேலை கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு 9 to 5 வந்து எனக்கு இந்த எஜமான் வந்து வேலை கொடுக்குறாரு அப்படின்னா, அது இன்னொரு எஜமானும் எனக்கு வந்து 9 to 5 வேலை கொடுக்குறான்னா, ரெண்டு பேரோட வேலையை என்னால் சேர்ந்து செய்ய முடியாது. கரெக்டா? ஏதாவது ஒருத்தருடைய சொல்ற வேலையை தான் என்னால் செய்ய முடியும், இன்னொருத்தர் சொல்ற வேலையை செய்ய முடியாது. அவரை அசட்டை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். அதுதான் சொல்றாங்க. உலகமும் ஆண்டவரும் ஒன்னோட ஒண்ணு இணையாது. நம்ம ஒண்ணு உலகத்தோட இருப்போம், இல்லைன்னா ஆண்டவரோட இருக்கும். நான் ரெண்டுத்துக்கும் வந்து இப்படி வந்து நடுநிலையா நிற்பேன் அப்படின்ட்டு இப்படிலாம் நிற்க முடியாது. நடுநிலையா இதுல வந்து நம்ம நிற்க முடியாது. ஒண்ணு நீ நல்லதா இருக்கணும், இல்லை கெட்டதா தான் இருக்கணும். ஒண்ணு நீதிமானா இருக்கணும், இல்லை துன்மார்க்கமா இருக்கணும். ஒண்ணு நீதிமானோட வாழ்க்கை வாழணும்னா நீ துன்மார்க்கத்தை விடணும். துன்மார்க்கமா வாழ்ந்தா நீதிமானுக்குரிய வாழ்க்கையை நம்ம விட்டு தான் ஆகணும். அதனால இது ரெண்டுமே என்றுமே ஒன்றோட ஒன்று இசையவே இசையாது அப்படிங்கிறது. அடுத்த வசனம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். Galatians chapter 1 verse 10. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரியா தேவனியா யாரை நாடி போகிறேன்? மனுஷரியா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் யாரை வந்து பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்? மனுஷனையோ உலகத்தையா? நான் யாரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்? நான் ஒண்ணு மனுஷனை பிரியப்படுத்தினேன் அப்படின்னா, நான் வந்து உலகத்தை வந்து விட்டு மனுஷனை பிரியப்படுத்தினேன் அப்படின்னா கிறிஸ்துவை விட்டு விலகணும். கிறிஸ்துவை பிரியப்படுத்தினா மனுஷனை விட்டு விலகணும். ரெண்டுத்துக்கும் நான் வந்து எசைஞ்சு போவேன். ரெண்டுமே நான் பேலன்ஸ்டா நிற்பேன்னா அது பண்ண முடியாது. அதுதான் வந்து இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரெண்டு எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு ஒருத்தர் ஊழியம் செஞ்சு இன்னொரு அசட்டை பண்ணணும், இல்லைன்னா இவருக்கு ஊழியம் செஞ்சு இன்னொருத்தரை அசட்டை பண்றோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இதுதான் வந்து இந்த வசனங்களை வாசிக்கிறோம். இதுக்கும் அதே சவுல் தான் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, சவுல் வந்து பல போர்களை வந்து ஜெயிக்கிறாரு. பல யுத்தத்திற்கு போய் அந்த யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வராரு. வரும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ஆரவாரம் பண்ணி ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆனா அப்போ ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யறாரு. பிரியமில்லாத காரியம்ன்றப்போ ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறார். அப்ப அது பாவமா இல்லையா? பாவத்துல வந்து சின்ன பாவம் பெரிய பாவம்ன்றது
கேட்டகரைசேஷன்லாம் கிடையாது. பாவம் அவ்வளோதான். நல்லது கெட்டது அப்படிங்கிறது மட்டும்தான். இதுல வந்து நான் கொஞ்சம் கெட்டது செஞ்சா நான் கொஞ்சம் நல்லவன், ரொம்ப கெட்டது செஞ்சாதான் நான் வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்லாம் கிடையாது. பாவம்னா பாவம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து கீழ்ப்படியாம போனா அது என்னதுதான் பாவம் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அமலேக்கியர்களுக்கு எதிராக நீ யுத்தத்துக்கு போறல, அந்த ஆகாப் ராஜாவை வந்து கொன்னுடு. ஆகாக் ராஜாவை வந்து கொன்னுட்டு அந்த அமெரிக்கர்களுடைய கால்நடைகள், இந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே அழிச்சிரு, மொத்தமா அழிச்சிரு, எனக்கு வந்து ஃபுல் டெமாலிஷ்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியுமா, அங்க போயிட்டு ஆகாக் ராஜா உயிரோட பிடிக்கிறாரு. உயிரோட பிடிச்சிட்டு அமெரிக்கர்களோட அந்த கால்நடைகள் இருக்குல்ல, அந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து நல்லதா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வராது, கெட்டதா இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. இது வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, மொத்தத்தையும் அழிக்கணும்னாரு. இது நம்ம சும்மா ஜென்ரலா படிக்கும்போது பார்க்கும்போது இது இவ்வளவு பெரிய விஷயமா, இது இவ்வளவு பெரிய பாவமானு தோணும். ஆனா ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவருக்கு வந்து ஒரு விஷயம் செய்யின்னு சொல்றாரு அப்படின்னா அங்க வந்து பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். அங்க வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு வந்து நம்ம அறிவுக்கு உட்பட்டு நம்ம இது செஞ்சா இது இப்படிதானே நான் போவோம், நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சாலே அது என்னது, கடவுளுக்கு விரோதமா தான் நம்ம செய்யறோம், பாவத்துக்கு தான் உட்படுறோம். இதுதான் சிம்பிள். இந்த கிரக்ஸை தான் அவர் வந்து மீறாரு. இதை ஃபாலோ பண்ணாம போனதுனால தான் என்ன பண்றாருன்னா கடவுளுக்கு விரோதமான விஷயத்தை செய்யறாரு. அவர் என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு தெரியுமா, இதை செஞ்சதுக்கு நான் வந்து இந்த கால்நடைகள்லாம் அழிக்காம விட்டதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாருன்னா, இதெல்லாம் வந்து நான் பலி கொடுக்கணும் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் பலி கொடுக்கணும். அப்ப நீங்க டெக்னிக்கலா அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரி ஓகே, ஆண்டவர் பலி கொடுக்கணும் தானே எடுத்துட்டு வராரு, இதுல என்ன தப்பு? அவரு ஆண்டவர் வந்து அழிக்கணும்னு சொன்னாரு தான், ஆனாலும் இதெல்லாம் ஆண்டவருக்காக பலி கொடுக்கணும் தான் எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை அது கிடையாது. கரெக்ட், அதான் அடுத்த வருஷம் அதான் வருது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இதை வந்து ஃபுல்லா அழிச்சிடணும்னு சொல்றாரு. அழிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை எல்லாமே நான் மீட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா நான் வந்து ஆண்டவருக்கு வந்து பலி கொடுக்கணும் தான் இதை எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா உண்மை அது கிடையாது. அங்க வந்து ஜனங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு அழிக்கணும், இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு பாருங்க. அவங்க மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு, மொத்தத்தையும் அழிக்கணும், மொத்தத்தையும் போய் அழிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒருவேளை நம்ம அப்படி பண்ணிட்டோம்னா இவங்க வந்து நமக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சாரு. நம்ம ராஜா வந்து நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நமக்கு சொன்ன விஷயத்த கேட்க மாட்டாரு, நம்ம அப்படி யோசிச்சாரு. அவர் நம்மளுக்கு அகெயின்ஸ்டா மாறிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சதுனால தான் என்ன பண்றாரு, சரி ஓகே அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவார். இதுதான் வந்து உலகத்தை வந்து பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறது. ஆண்டவரை பிரியப்படுத்தினா சிம்பிள், அவர் சொன்னதை அப்படி செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாம். அப்படி செஞ்சு இந்த ஜனங்க எல்லாருமே அவருக்கு விரோதமா வந்தாலும் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் அவர் கூட இருந்திருப்பாரு. ஏன்னா ஆண்டவர் சொன்னதுதான் அவர் செஞ்சாரு. ஆண்டவர் சொல்லாத எதையும் அவர் செய்யல, ஆண்டவர் சொன்னதுதான் செஞ்சிருப்பாரு. அப்போ சவுல் வந்து இன்னும் அதிகமான வருஷம் அந்த ராஜ்யபாரம் அவர் கையில இருந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரை பிரியப்படுத்தாம இந்த ஜனங்க சொன்னாங்கன்றத கேட்டுட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், அவங்களை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த காரியத்தை செஞ்சதுனால என்னாச்சு, இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சனால ஆண்டவர் கூட அந்த பாவத்துக்கு உட்பட்டார். அதனால ஆண்டவர் வந்து சவுலை வந்து ரிஜெக்ட் பண்றாரு. 1 சாமுவேல் 15:11 வாசிங்க. Samuel chapter 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினதே எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முதல்ல இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா உருவாக்குறாரு ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப வேதனைப்படுறேங்கிறார். ஒரு ராஜாவை இவனை உருவாக்குனதுக்கு நான் வேதனைப்படுறேங்கிறார். அடுத்து அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஓகே, இது ஓகே. இது வந்து 15:11 நம்ம இது என்ன வாசிக்கிறோம், கடவுள் வந்து சவுலை வந்து ஆண்டவர் வந்து சவுலை ரிஜெக்ட் பண்றதை பார்க்கிறோம். இவர் சொன்னார்ல, நான் வந்து பலி கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆண்டவர் வந்து சாமுவேல் மூலமா சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாருன்றத வாசிங்க. 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தவனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஓகே, பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து கடவுள் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை வந்து கீழ்ப்படுகிறத வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேற. ஆனா நீ வந்து பலி கொடுக்கணுங்கிறியே,
பலி கொடுக்கறத காட்டிலும் நீ எவ்வளவுதான் நீ கோடி கோடியே சம்பாதிச்சு கோடி கோடியே கொண்டு சர்ச்சில் காணிக்க கொடுத்தாலும் சரி, இல்ல பலி கொடுத்தாலுமே சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கலன்னா ஆண்டவர் வந்து நீ பிரியப்படுத்தல. நீ ஆண்டவரை பிரியப்படுத்துறது தான் முக்கியம். அவர் சொல்ற வார்த்தையை நீ கேட்கறது தான் முக்கியம். அதுதான் வந்து உத்தமம், அதுதான் ரொம்ப பெருசு. அதை நீ செய்யாம போயிட்ட அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுல் கிட்ட சொல்றாரு. இதுதான் வந்து உலகத்தை பிரியப்படுத்தினா நம்ம வந்து எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக போவோம்னு பார்த்தோம். முதல்ல வந்து எதை பார்த்தோம்? தன்னைத்தானே பிரியப்படுத்திக்கணும்னு நினைக்கிறதுல எப்படி நம்ம வந்து ஆண்டவருக்கு விரோதமாக போறோம்ன்றது பார்த்தோம். ரெண்டாவது, உலகத்தை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ எப்படி நம்ம வந்து ஆண்டவருக்கு விரோதமாக போகிறோம்ன்றது பார்த்தோம். மூணாவது தேவனுக்கு பிரியமா இருப்பது இல்ல தேவனை பிரியப்படுத்துறது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எதனால தேவனை பிரியப்படுத்தணும்? தேவனுக்கு பிரியமா இருப்பதுன்னு சொல்லியாச்சு, தேவனை பிரியப்படுத்தணும்னு சொல்லியாச்சு. எதனால தேவனை பிரியப்படுத்தணும்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. ஓகே, வேற கரெக்ட் தான். நம்ம ஜெபத்தை அவர் கேட்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து அவரை வந்து பிரியப்படுத்துறோம். 1 யோவான் 3:22 வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஓகே, எதனால பெற்றுக்கொள்கிறோம்னா அவரோட நம்ம கேட்கறத வந்து அவர் செய்யணும் அப்படின்றதுனால அவரை வந்து நம்ம பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். கரெக்டா? இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு விஷயம், இதுதான் வந்து இதனாலதான் நம்ம வந்து ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தினாதான் நமக்கு வந்து அவர் செய்வாரா? நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தினாதான் ஆண்டவர் நமக்கு செய்வாரா? வசனம் சொல்லுது, நீ ஆண்டவர் பிரியப்படுத்தினாதான் உன்னோட ஜெபம் வந்து கேட்கப்படும் சொல்றது. ஆனா நீ அவரை பிரியப்படுத்தினாதான் அவர் உனக்கு செய்வாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உனக்கு உண்டான ஆசீர்வாதம், உனக்கு உண்டான தேவைகள், உனக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி அங்க எழுதி வைக்கப்பட்டாச்சு. உனக்கு வந்து ரெடி பண்ணி இங்க வச்சாச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ அவங்க சண்டே வந்து சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து வசனத்தை படிச்சு ஒப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடுல கை வைப்பாங்களாம். இல்லைன்னா விட மாட்டேன், அடிதான் விடுமா. வசனத்தெல்லாம் படிச்சுட்டு சொன்னாதான் ஆன்சர். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க சொல்றாங்களோ இல்லையா, அவங்க என்ன பண்ணி வைப்பாங்க? எங்க பாட்டி சாப்பாடு ரெடியா தான் இருக்கும். சாப்பாடு எப்போ கை வைக்க முடியும்? வசனத்தெல்லாம் படிச்சு ஒப்பிச்சதுக்கு அப்புறமா. அதே மாதிரிதான் நீங்க கடவுளுக்கு பிரியமா இருக்கும் போதுதான் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உங்களை அதை வந்து அனுபவிக்கிறது எப்போ அப்படின்னா, கடவுளுக்கு பிரியமான விஷயங்களை செய்யும் போது தான். உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாரும் எடுத்துட்டு போகல. உங்களுக்கு உண்டான விஷயங்கள், உங்களுக்கு உண்டான தேவைகள், நீங்க ஜபத்துல கேட்கிற எல்லாமே ரெடியா இருக்கு, இங்கதான் இருக்குது, அது எங்கேயும் போல. ஆனா அதை எப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமான விஷயத்தை நம்ம செய்யும் போதுதான். அடுத்து இன்னொரு ரீசன் எதற்காக நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு சொல்றோம். நீதிமொழிகள் 16:7. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஓகே, இது என்ன சொல்றேன்னா, அவனோட சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வாராம். யோசிச்சு பாருங்களேன். சத்துருக்களை அழிக்கிறதுங்கிறது வேற. நான் கடவுளுக்கு பிரியமா இருந்தா என்னோட எனிமீஸை வந்து ஆண்டவர் அழிப்பாருங்கிறது வேற. ஆனா நான் கடவுளுக்கு பிரியமா இருந்தா என்னோட எனிமீஸே வந்து என் கூட என்ன பண்ணுவாங்க? கைக்குலுக்கி சமாதானம் பண்ணுவாங்க. அதனால நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இதுதான் இந்த 2 விஷயத்துக்காக. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல மெயினா நான் கொண்டு வந்த விஷயம் இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ரெண்டாவது, நம்மளுடைய எதிரியும் நம்மளுக்கு வந்து நம்ம கூட சமாதானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது ரொம்ப ஈஸி. நீங்க உலகத்தை பிரியப்படுத்துறதை காட்டிலும் ஆண்டவரை பிரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் வந்து ஒத்துக்கிறீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துறது ஈஸி? உலகத்தை பிரியப்படுத்துறதை காட்டிலும் ஆண்டவரை பிரியப்படுத்துறது ஈஸிங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 4 அல்லேலூயா தான் வந்திருக்கு. மற்றவங்களாம் கஷ்டமா? லேட்டா வருதா? சரி,
கொஞ்சம் லேக் ஆகுது போல. ஆடியோ லேக் ஆகுதா? இல்ல எக்கோ அடிக்குதா? சரி. மனுஷனை பிரியப்படுத்துவதை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன எப்படி ஆண்டவரை வந்து நம்ம பிரியப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 5 விஷயத்தை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல முதலாவது வந்து பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 18:23. சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே. ஒரு துன்மார்க்கமான பாவமான வழியை விட்டு நீதிக்குட்படும் போதுதான் அவருக்கு வந்து என்னவா பிரியமா. அப்ப இது ஈஸி தானே. பாவத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளா ஆண்டவர் நோக்கி வந்துட்டோம்னா போதும். ஆண்டவர் வந்து நம்ம பிரியப்படுத்தணும். நம்ம வந்து இவ்வளோ காணிக்கை கொடுக்கணும், நம்ம வந்து இவ்வளவு செய்யணும் அவ்வளவு செய்யணும்லாம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிள், நம்ம செய்யற பாவத்தை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள வரணும். அப்படி வந்துட்டாலே ஆண்டவருக்கு வந்து பிரியமானதான் நம்ம இருக்க போறோம். உதாரணத்துக்கு சொன்னா நம்ம மனமாறிய குமாரன் அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் இல்ல. தன்னுடைய 2வது குமாரன் என்ன பண்றான்? ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு விபச்சாரம் வேஸ்தானம் எல்லாம் பண்ணி எல்லா பாவத்தையும் செஞ்சு அந்த ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு திருப்பியும் தன்னுடைய தகப்பனை தேடி வரான். வரும்போது தகப்பன் என்ன பண்றாரு? நம்ம யோசிப்பாரு. நம்ம அப்பாலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சொத்தை பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு மொத்தத்தையும் இப்படிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி வீடு பக்கம் வந்தோன்னா என்ன நடக்கும்னு யோசிப்பாருங்க. குழந்திர மாட்டாரு. நீ எதுக்கு இங்க வந்த, நீ அப்படியே போயிட வேண்டியதானு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பையன் வந்துட்டான்னு சொல்லி அவனை அங்க தூரத்துல பார்த்த உடனே ஓடுறாரு. அவனை கட்டி பிடிச்சி அவனை கூட்டிட்டு வரதுக்கு, வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு. அது மட்டும் இல்ல, கூட்டிட்டு வந்து பெரிய விருந்தே ரெடி பண்றாரு. அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். என் பிள்ளை வந்து பாவம் செஞ்சுட்டு இருந்தது, பாவம் செஞ்சு ரொம்ப தூரமா என்னை விட்டு விலகி போயிடுச்சு. ஆனா இப்ப அந்த பாவத்தை விட்டுட்டு அந்த பிள்ளை என்கிட்ட வருது இல்ல, அது அப்படி தூரத்துல வரும்போதே அதை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு மோதிரம் எல்லாம் போட்டு அவனுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனுக்கு வந்து பெரிய விருந்தே ரெடி பண்றாரு. இதுதான் வந்து ஆண்டவரை பிரியப்படுத்துது. என் பாவத்தை நான் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன்னா ஆண்டவரை நான் பிரியப்படுத்துறேன் முதல்ல. 2வது வந்து அவருடைய ஜனமா இருப்பது வந்து அவருக்கு பிரியம். சங்கீதம் 149:4. சாம்ஸ் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஓகே. தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா தம்முடைய ஜனமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள். ஒரு நம்ம ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த ஆவியின் கனிகளை நம்ம வச்சிருந்தோம்னாலே நம்ம யாருடைய ஜனமா தான் இருக்க போறோம்? அவருடைய ஜனமா தான் இருக்க போறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லாத ஆவியின் கனியே கிடையாது. எல்லா ஆவியின் கனியும் அவர்கிட்ட இருந்தா இல்லையா? எல்லாமே இருந்தது. அவருக்கு விரோதமா எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலுமே அது ரொம்ப பொறுமையா காமா ஹேண்டில் பண்ணாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சிலுவையில் அவர் வந்து அவர் மேல எச்சு துப்புறாங்க, அவர் அடிக்கிறாங்க, அவர் கேவலமா பேசுறாங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரே 1 செகண்ட் தான் ஆகும், எந்திரிச்சு இன்னும் ஒரு அடி அடிச்சாருன்னா மொத்த பேரும் காலி. ஆனா அவர் என்ன பண்ணாரு? கடவுளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனாலதான் என்ன செய்யறாரு? அது எல்லாமே அப்படியே செய்யறாரு. யோவான் வந்து அவருக்கும் கீழே உள்ளவர் தான். இவர் வந்து கடவுள், அவர் வந்து சாதாரண. யோவான் வந்து மனுஷன். ஆனா என்ன செய்யறாரு? அவர்கிட்ட போய் அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. யோவான் ஸ்நானம் கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு என்ன சொல்றாரு? இப்போ எனக்கு இடம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நிறைவேற்றுவது எங்க பிரியம்? அவருக்கு பிரியம். அதை நான் நிறைவேற்றணும், அதுக்காக நீ எனக்கு இடம் கொடுன்னு இறங்கி போறாரு. யோசிப்பாரு, நம்ம யார்கிட்டயாவது கொஞ்சம் ஹம்பிளா அப்படி இறங்கி போவோமா? ஆனா ஆண்டவர் அவர் வந்து அப்படி இருக்கிறவர் இறங்கி ஒரு மனுஷங்கிட்ட போய் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கிறாரு. ஏன்னா இதை நிறைவேற்றுறது தான் அவரோட திட்டம். இதுதான் அவருக்கு பிரியம், இதுதான் நான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருக்காரு. அவருடைய மகனாவே இருந்தார், அவருடைய மகனாக பிறந்தார், அவருடைய மகனாகவே வாழ்ந்தார், அவருடைய மகனாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திரும்பவும் அவருடைய மகனாகவே எப்படி வரப்போறாரு? பூமிக்கு நியாயாதிபதியா வரப்போறாரு. அவருடைய மகனா வரப்போறாரு. திரும்பி பூமிக்கு அவர் நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணார். அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை அப்படியே செஞ்சார். அவருடைய ஜனமாகவே இருந்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்டான எல்லா காரியங்களையுமே பிதாவானவர் பார்த்து கொண்டார். இது வந்து அவருக்கு பிரியமா இருந்தது. அவர் பிரியமானதை மட்டுமே செஞ்சதுனாலதான் அவர் வந்து இன்னுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? 2வது
மூணாவது வந்து விசுவாசிகள் வந்து கடவுளுடைய வழியில நடக்கும்போது ஆண்டவர் வந்து பிரியமா இருப்பாராம். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனின் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஓகே, நல்ல மனுஷனுடைய வழிகள் வந்து உறுதிப்படும், அதன் மேல அவர் பிரியமா இருக்கிறார். நல்ல விஷயமா நடக்கிறதுனா இப்படி ஸ்ட்ரைட்டா நடக்குது, எப்படி நடக்கிறது அப்படி நடக்குது, அந்த நடக்கிறது கிடையாது. அவர் சொன்ன வழியில நடக்கிறது. இதுக்கு உதாரணம் யாருன்னா யோசேப்பு யோசிப்பாருங்களேன். 17 வயசுல வந்து அவர் வந்து தன்னுடைய சகோதரர்களால எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார். தன்னுடைய சொந்த சகோதரர்களே குழிக்குள்ள தள்ளுறாங்க. குழிக்குள்ள தள்ளி அடிமையாக விற்கப்படுறார். அடிமையாக விற்கப்பட்டு அவர் படாத பாடே கிடையாது. யோசிப்பாருங்க, அவ்வளவு நீதிமான உத்தமமா இருந்த மனுஷன் மேல எப்படி ஒரு பொய் புகார் அவர் மேல வருது பாருங்க. போத்திபாருடைய மனைவி என்ன பண்ணுது, அவளுக்கு யோசேப்பு மேல ஆசை. ஆனா அதுக்கு அந்த ஆசைக்கு அவன் இணங்கல, ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி அதற்கு விரோதமா அந்த போத்திபாருக்கு விரோதமா நடந்தான்னு சொல்லி, மனைவிக்கு விரோதமா நடந்தான்னு சொல்லி அவன் மேல ஒரு பொய்ப்பழி போட்டு பொய் கேஸ் போட்டு அவனை வந்து ஜெயிலுக்கு தள்ளுறான். யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் நல்லவனால இருக்கேன், நான் கடவுளுக்கு பிரியமானதை செய்யறேன்றதுக்காக எனக்கு இவ்வளவு பிரச்சனையா, என்ன பிரச்சனை வருது, என்ன இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் வந்து கடவுளுக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு யோசேப்பு வந்து உறுதியா இருந்தார். அதனாலதான் இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த ஒரு மனுஷனுடைய அந்த சொப்பனம் நிறைவேறணுங்கிறதுக்காக, அந்த ஒரே ஒரு யோசேப்புடைய சொப்பனம் நிறைவேறணுங்கிறதுக்காக மொத்த எகிப்து தேசத்துக்கும் பஞ்சம். ஏன் அப்படின்னா இவர் உத்தமமா இருந்தாரு. எந்த பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு அவருக்கு நல்லவனாவே இருந்தாலும், அவருக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாலும் அவர் உத்தமமா இருந்தார். அதனாலதான் அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக மொத்த எகிப்துக்குமே பஞ்சம். அந்த மொத்த எகிப்துக்கும் பஞ்சம் வந்ததுனாலதான் இவர் எங்க போனாரு, எகிப்துக்கு அதிபதியானார். இந்த அவருக்கு உண்டான சொப்பனம் எங்க நிறைவேறுது, அவர் அதிபதி ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைவேறுது. புரியுதுல? சோ இதுதான் வந்து ஆண்டவருடைய வழியில நடக்குது. அப்படி வழியில நடக்கும்போது அவருக்கு பிரியமா இருக்கும். அவருக்கு பிரியமா இருந்தோம்னா அவர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். எந்த எக்ஸ்ட்ரீம் போனா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும். நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் தான், போராட்டங்கள் வரும் தான். என்ன சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போகாம அவர் சொல்ற வழியில நடந்தோம்னு சொன்னா உங்களுக்காக அவர் செய்யற விஷயம் இருக்கு பாருங்க, அது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். யாராலையுமே அதை எதிர்பார்க்க கூட முடியாது, அப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மனுஷங்களால இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு நான் நிறைய தடவை இது வாசிக்கும் போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் செலுத்து போகும். இந்த ஒரு மனுஷனோட சொப்பனம் நிறைவேறது ஒரு பெரிய தேசமே பஞ்சத்துக்கு போகுது. அவ்வளவு பஞ்சம் வந்து ஒரு தேசத்துக்கே வருது அப்படின்னா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு உத்தமமா இருந்திருப்பான், எந்த அளவுக்கு கடவுளுக்கு பிரியமா இருந்திருப்பான். அதனாலதானே அவருக்கு அவ்வளவு விஷயம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. கரெக்டா? அதனால ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது, அவருக்கு பிரியமா நடக்கும்போது, அவர் வழியில் நடக்கும்போது ஆண்டவருக்கு வந்து நம்ம பிரியமா இருக்கும். 4வது விஷயம் வந்து praise and thanksgiving, அதாவது கடவுளை எந்நேரமும் துதித்தது. தாவீதின் சங்கீதம் 69வது வசனம் 30-31 வாசிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் பிரிக்குளமும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஓகே, இது என்ன சொல்றாருன்னா தாவீது அவர் வந்து எப்பவும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்பவும் அவரை பத்தி நான் துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன். இப்படி பாடுறதை காட்டிலும் இதுக்கப்புறம் அந்த விரிக்கொம்பும் காலை எது இதெல்லாம் எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஆஃபரிங், அதாவது பலி கொடுக்கறதுக்கும் அதை காணிக்கையாக செலுத்துவதற்கும் தான் அதெல்லாம் ஒப்பிடுறாங்க. இதெல்லாம் கொடுக்கறத காட்டிலும் நான் அவர் எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அவருக்கு வந்து என்னவா இருக்கும், பிரியமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவரே இயேசுவே நல்லவர், ஆண்டவரே இயேசுவே நல்லவர் நான் வந்து துதிச்சுட்டே இருக்கேன்னா அது வந்து அவருக்கு பிரியமா இருக்கும். எனக்கு கஷ்டம் வருதோ சரி, இல்லை நான் நல்லா இருக்கணும் சரி, கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம துதிப்போம். கஷ்டம் வரும்போது கூட ஆண்டவரே ஏதாவது செய்ய மாட்டீங்களா அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் நல்லது செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு வாரம் நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம் வச்சுக்கோங்க, கடவுளை நினைப்போமா? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா நினைக்க மாட்டோம். ஆனா எந்நேரமும் நான் துதிக்கணும், எந்நேரமும் அவர் துதிக்கிறது தான் அவருக்கு பிரியும். இதுதான் தாவீது சொல்றாரு. இதுக்கு உதாரணமே தாவீது தான். தாவீதுக்கு வந்து சொந்த மாமனாரே வந்து 20 தடவை கொலை பண்றதுக்கு முயற்சிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஸ்டெடியா, ரொம்ப இதுவா இருந்தார், ரொம்ப காமா இருந்தார். அவர் வந்து ஒரு இதுல கூட ஆண்டவர் வந்து துதிக்காம அப்படிலாம் இல்லை, ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே தான் இருந்தார். தன்னுடைய சுயத்துக்கு உட்பட்டு ஒரு பாவத்துக்கு உட்படும் போதும் அந்த நேரத்துல என்ன பண்றாரு, மனம் கசந்து அழுந்து ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் செய்யறாரு. ஆண்டவர் துதிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த சிச்சுவேஷனையும் ஆண்டவர் துதிச்சுட்டே தான் இருக்காரு. அதனாலதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக தாவீது இருந்தார். அந்த தாவீதின் வம்சத்துல இருந்து பிறந்தவர் தான் யாரு,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோசிப்பாருங்க, இப்போ அவரு நம்ம சொல்றோம் தாவீது வந்து ராஜாவா இருந்தாலும் அவர் வந்து பாவம் மாட்டாரு, அவர் வந்து ரொம்ப தப்பானவர் அப்படின்லாம் சொல்றோம். ஆனாலுமே அந்த வம்சத்துல இருந்து வந்தவர் தான் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதான் வந்து ஆண்டவருக்கு பிரியம். நீங்க என்னதான் பலி செலுத்தினாலும் என்னதான் காணிக்கை கொடுத்தாலும் இதெல்லாம் காட்டிலும் நீங்க வந்து ஆண்டவரை துதிக்கும் போது அது வந்து அவருக்கு பிரியமாக இருக்கும். லாஸ்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இது வந்து கிறிஸ்டியானிட்டி ஹோல்ட் பண்றதே ஃபெய்த் தான். அந்த ஃபெய்த்துங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா, விசுவாசம்ன்றது போயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்தவங்கிறதே இல்லை. கரெக்டா? நம்ம வந்து ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து அடுத்தடுத்த இதுக்கு கொண்டு போக முடியும். அந்த விசுவாசங்கிறது அப்படி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து ஆபிரகாம். கரெக்டா? அதனாலதான் இன்னைக்கும் நம்ம விசுவாசத்தின் தகப்பன் யாரும் சொல்றோம், ஆபிரகாம் தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா அவ்வளவு வருஷம் கழிச்சு அவ்வளவு பாடுபட்டு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனை வந்து ஆண்டவர் ஈசாக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் வந்து பலி கொடுக்க கேட்கிறாரு. அவருக்கு கஷ்டம் இருக்கும் தான், அவர் மனுஷனா இருக்காருல்ல, ஆபிரகாம் மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் பலி கேட்டாரு அப்படின்றதுக்காக அவர் வந்து எங்கேயோ மறைச்சி ஒளிச்சுலாம் வைக்கல. என்ன செய்யறாரு, பலிக்கு தான் அவனை கொண்டு போறாரு. எங்க மொரியா மலை கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது அங்க ஆல்ரெடி அங்க என்ன ஆகுது, ஒரு ஆடு வந்து ரெடியா இருக்கு. நீங்க அங்க வந்து இங்க போனதுக்கு அப்புறம் இவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து வானத்துல இருந்து ஒரு ஆட்டை கொண்டு வரல, ரெடியா இருக்கு. நீ பலிக்கு நீ உன் மகனை கொண்டு போன்னு சொல்றாரு. ஆனா பலி கொடுக்க போறது உன் மகனை கிடையாது, அது வந்து ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியுது. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவருக்கு பிரியமாவே நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல நம்ம வந்து என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகனை கூட்டிட்டு போறாரு. அங்க போகும்போது அங்க ஆல்ரெடி ஒரு ஆடு வந்து ரெடியா இருக்கு பலி கொடுக்கறதுக்கு. அதனாலதான் இங்க என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதேதான் ஆண்டவர் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவையும் நமக்காக கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, நாம நம்ம பலியாக வேண்டியது நம்மளுடைய பாவத்திற்காக நாம பலியாகணும். நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பாவம் செய்யறோம். இதுக்கெல்லாம் ஒரே தண்டனை டெத்து தான், டெத்து பெனால்ட்டி தான். ஆனா என்ன பண்ணாரு ஆண்டவர், நீங்க பலியாக வேண்டாம், உங்களுக்காக என் சொந்த குமாரன் நான் கொடுக்குறேன். என் சொந்த குமாரனை பலியா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இங்க வந்து ஆபிரகாம்லயாவது ஆடு ரெடியா இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் தான் பலி. ஆனா இங்க அப்படி இல்லை, உனக்காக ஆல்ரெடி அங்க பலி கொடுத்துட்டேன். சிலுவையில வந்து என்னுடைய சொந்த குமாரன் நான் பலியா கொடுத்துட்டேன். நீ என்ன தெரியுமா செய்யணும், விசுவாசிக்கணும். நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம், நீ என்ன விசுவாசிச்சுன்னா அதுவே போதும். என்னை விசுவாசிச்சுன்னா மட்டும் போதும், அதுதான் எனக்கு பிரியம். நீ பலி கொடுக்கறது எனக்கு பிரியம் கிடையாது. அதை காட்டிலும் எனக்கு பிரியம் எதுனா நீ வந்து என்னை விசுவாசிக்கிறது தான். 5 விஷயம் பார்த்தோம் ஆண்டவர் பிரியப்பட்டதுக்கு. ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். முதல்ல பாவத்திலிருந்து மனம் மாறுறது ஒண்ணு. 2வது அவருடைய ஜனமா இருப்பது. 3 விசுவாசிகள் அவருடைய வழியில் நடக்கிறது. 4வது துதித்தல். 5வது விசுவாசம். இந்த 5 விஷயத்தை செஞ்சா இது ஏதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நம்ம மனுஷனை பிரியப்படுத்தணும்னாலாவது, இப்ப நான் என் ஃப்ரெண்டை நான் பிரியப்படுத்தணும்னா இவனுக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இவனுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சாதான் நான் இவனை பிரியப்படுத்த முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை. அவருக்கு பிரியமானதை நான் செய்யும் போது என்னோட லைஃபே மாறும். என்னோட லைஃப்லயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நான் இவனுக்கு பிடிச்சதை செய்யும் போது இவனோட லைஃப் மாறலாம், இவன் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சிலது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இவனுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நான் இவன் பிடிச்சது செஞ்சா வச்சுக்கோங்களேன், இவன் சந்தோஷப்படுவான், எனக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனா நான் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யறேன்றப்போ ஆண்டவரும் சந்தோஷப்படுவாரு, என்னோட லைஃப்பும் சந்தோஷமா இருக்கும், என்னோட லைஃப்லயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அப்ப எது ஈஸி, மனுஷங்களை பிரியப்படுத்துறதா தேவனை பிரியப்படுத்துறதா? தேவனை பிரியப்படுத்துறதா. ரொம்ப சிம்பிள். அதனால எப்பொழுதுமே நம்ம வந்து செல்ஃப் ப்ளீசிங்கை காட்டிலும் வேர்ல்ட் ப்ளீசிங்கை காட்டிலும் காட் ப்ளீசிங் இஸ் சோ சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அதுதான் நம்ம வந்து முன்னிறுத்தி அதை தான் நம்ம செய்யணும். எல்லாரும் எந்திரிச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம்.